கோயம்புத்தூருங்கிறது வெறும் சிட்டி மட்டும் இல்லைங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேன் ஆஃப் பண்ணாலும் காற்று வந்து நம்மளை தட்டி கொடுத்துட்டு போகும். சும்மாவா சொன்னாங்க சில்லன்ற கோயம்புத்தூர்னு? சிறுவாணி தண்ணி ஒரு சிப் குடிச்சா அது வெறும் தாகத்தை மட்டும் தணிக்கிறது இல்லை, நம்மளோட சோலையும் கூல் பண்ணுது. ஃபில்ட்ரு போடாமையே அப்படி இருக்கும். அதனால தான் அதை வேர்ல்டு செகண்ட் டேஸ்டஸ்ட் வாட்டர்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூர் தமிழுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸும் ஒரு ஸ்வீட்னஸும் இருக்குது. வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற பசங்க கூட 2 வருஷம் இங்கேருந்து படித்தா அந்த ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. காலேஜ் படிக்க வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறவங்களுக்கு அது இன்னொரு வீடுன்னு ஃபீல் கொடுக்குற ஊர். புது ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சிங்க் ஆவாங்க, அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலியாக மாறும். வீட்டை விட்டு வெளியூர் வந்து படிக்கிறோங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணும். கோயம்புத்தூர் மக்கள் லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்லணும்னா அவங்க ரொம்ப சிம்பிள் பட் ஸ்மார்ட். காலையில் ரேஸ் கோர்ஸில் வாக் பண்ணோம்னா உடம்பு ஃபிட் ஆகும், மனசு ஃப்ரெஷ் ஆகும். ஆர்எஸ்புரத்தில் நடந்தோம்னா ஒவ்வொரு கடையும் ஒரு அட்ராக்ஷன் தான். ஃபில்டர் காஃபி ஸ்மெல்லும் புது புக்ஸோட ஸ்மெல்லும் அப்படி இருக்கும். மருதமலையோட அமைதி, ரேஸ் கோர்ஸில் இருக்கிற சிரிப்பு, ஸ்டூடெண்ட்ஸோட கனவு, ஆவின்ல 5 ரூபா டீ, சேட்டா கடை பஜ்ஜி, இதெல்லாம் பிளெண்ட் ஆகி இருக்கிற ஊர். எதையும் ஓவரா சொல்ல வேண்டாம், இங்க வந்து வாழ்ந்து பார்த்தா இது ஒரு செகண்ட் வீடா மாறி. ஐ லவ் சிபின்னு சொல்ற ஆளா நீங்க? அப்போ உங்களுக்கு தான் இந்த டிஷர்ட். உங்க ஃபேவரட்ஸ் அபவுட் கோயம்புத்தூர் அதை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் எந்த சிட்டிக்கு ட்ரிபியூட் டிஷர்ட் மேக் பண்ணுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க.